ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தில் ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜி பவர் மினிஷன் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே என் இறுதியம் மகிழ்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த அன்பின் வார்த்தை நிகழ்ச்சி மூலமாய் ஒவ்வொரு நாளும் இணையதளத்தின் மூலமாய் உங்களையும் என்னையும் அருள்நாதர் இயேசு சந்திக்க வைத்திருக்கிறார். அது தேவனுடைய கிருபையே. அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. எனக்கு அருமையானவை, இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். சங்கீத புத்தகம், திருப்பாடல் புத்தகம் 46 அதிகாரம் 10வது இறை வார்த்தை. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமைதியாய் ஆண்டவருக்கு முன்னதாய் அமர்ந்திருந்து ஆண்டவரை தெய்வம் என்று அறிந்து கொள்ளுங்கள். நாம் ஆண்டவருக்கு முன்னதாய் அமர்ந்திருப்போம் என்று சொன்னாள். நம் ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை அறிய அவளோடு காத்திருப்போம் என்று சொன்னாள். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். நாம் பேசுகிறோம், ஜெபிக்கிறோம், பேசுகிறோம் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை நாம் அறிய நாம் அமர்ந்திருப்பதில்லை. ஆமீன் போட்டு ஆமீன் ஸ்தோத்திரம் போட்டு முடிச்சு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரன்னு சொல்லி எழுந்து போய்விடுகிறோம். கர்த்தர் என்ன பேசுகிறார்? என்னோடு பேசின தேவன் எங்கே? சவுல் சாலையிலே ரோட்டிலே கடந்து போகும்போது கர்த்தர் உன்னை சந்திக்கிறார், அவனோடு பேசுகிறார். நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் என்று சொல்லி பேசுகிறார். முள்ளில் உதைப்பது கடினமா என்று பேசுகிறார். அவன் எதிர்கால திட்டத்தை குறித்து பேசுகிறார். மோசே இடத்துல முச்செடியிலே தெய்வம் சந்திக்கும் போது அவன் மேல் வைத்திருந்த திட்டத்தை பேசுகிறார். நீங்கள் அமர்ந்து இருக்கும்போது உங்கள் குடும்பத்தை குறித்து உங்களோடு பேசுவார். எனக்கு அருமையானவர்களே, கண்ணீரோடு கவலையோடு பாரத்தோடு இருக்கிற அந்த பாரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஊற்றுவீர்கள் சொன்னார். அவர் அதற்கு வெளிச்சமாய் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பார். என் வேதம் சொல்கிறது. அதே சங்கீதக்காரன் சொல்கிறார். சங்கீத புத்தகம் 32 அதிகாரம் 8வது திருவசனத்திலே நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி. அவர் போதிப்பது மாத்திரமல்ல, ஆலோசனை சொல்வார். அமர்ந்திருக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது, முழங்கால் படிக்கிட்டு இருக்கும்போது, எனக்கு அருமையானவரே, மருத்துவருக்கு முன்னதாக நிற்க ஆயத்தமாக இருக்கிறோம். அதிகாரிகளுக்கு முன்னதாக ஆயத்தமாக நிற்கிறோம். மனுஷருக்கு முன்னதாக நிற்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஆசிரியருக்கு முன்னதாக நிற்க ஆயத்தமாக நிற்கிறோம். ஒரு பிரின்ஸ்பாலுக்கு முன்னதாக நிற்க ஆயத்தமாக இருக்கிறோம். சார் இல்லை, வந்த பின்னால் போங்க, உங்களுக்கு முன்னாடி ஆள் இருக்குது, அவங்க போன பின்னாடி போங்கன்னு சொல்லி அது சொல்லும்போது அதுக்கு கீழ்ப்படி ஆயத்தமாக இருக்கிறோம். தேவனுக்கு முன்னதாய் காத்திருக்க ஜனங்கள் இல்லை. நீங்களும் நானும் நம்முடைய குடும்ப காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் கொடுத்து காத்திருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களை, கடந்த வருடத்தில் ஒரு அருமையான ஐயா வந்தார். அவருக்கு 2 குமாரர், 2 தம்பிமார் நன்றாக படித்திருக்கிறார்கள். உயர்ந்த படிப்பிலே நல்ல உத்தியோகத்தை செய்கிறார்கள். ஏற்ற மணமகள் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு நின்றார். அவர் எனக்கு அருமையானவர்களே, ஓய்வு பெற்ற ஒரு அரசாங்க அதிகாரி. ஒரு கண்ணீரோடு சொன்னார், சகல வசதிகளும் இருக்கிறது, என் பிள்ளைக்கென்று ஒரு ஏற்ற மனவாட்டி இன்னும் காணப்படவில்லை, வயது ஏறிக்கிட்டு இருக்கிறதான்னு சொல்லி கண்ணீரோடு நின்றார். நான் அவரிடத்தில் சொன்னேன், நீங்கள் அமர்ந்திருங்கள். அவருக்கு ஒரு பிரியம். தன் சொந்த ஊரிலே அவர் ஒரு வேறு ஒரு சார்ந்தவர். அந்த ஊரிலே எனக்கு என் பிள்ளைக்கென்று ஒரு மணமகள் வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், நிச்சயமாக ஒரு பதில் வரும் என்று சொல்லி. இன்றைக்கு காலை வேளையில் என்னை பார்க்கும்படியாக வந்தார். வந்து இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்க இந்த நாட்களிலே இந்த காலை வேளையை பார்க்க வந்தவர் சொன்னார், பிரதர், என்னுடைய மகனுக்கு என்னுடைய சொந்த ஊரிலே நான் நினைத்து கூட பார்க்கல, நன்றாக படித்த ஒரு அருமையான மகளை கொடுத்திருக்கிறார். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அதை ஒழுங்கு பண்ணுகிறோம், நிச்சயம் செய்கிறோம் என்று சொன்னார்கள். என் இறுதியும் கர்த்தருக்குள் மகிழ்ந்தது. நாம் அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் தேவன் ஏற்ற காரியங்களை செய்வா. அந்த நாளிலே உன் கண்ணீர் துடைக்கப்படும். இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்னதாய் அமர்ந்து பரலோக தேவனுக்கு முன்னதாய் உங்கள் நாவில் இருக்கிற விண்ணப்பங்கள் ஏறிடுங்கள். தூபம் போல உங்கள் ஜெபங்கள், விண்ணப்பங்கள் தேவனுக்கு முன்னதாய் வரும். நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் அமர்ந்திருக்கும் போது ஜனங்கள் மத்தியிலே தலை குனிவதில்லை. நீங்கள் அமர்ந்திருக்கும் போது ஜனங்கள் மத்தியிலே தள்ளப்படுவதில்லை. அவர் கரங்களினால் தாங்கி அவர் கரத்தினால் உயர்த்துவார். எளியவனை புழுதிருந்தும் சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்தின தேவன் உங்களை இவனை உயர்த்த அவளாக இருக்கிறார். அவர் கரத்தில் கொடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே,
இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்திருக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்குள்ளாய் உடைய வல்லமை வெளிப்படுவதாக. அவள் ஆண்டவருக்கு முன்னதாக அமர்ந்து ஆராதித்து தன்னுடைய இருதயத்தின் பாரங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது பரத்திலிருந்து ஆசீர்வாதம் வருவதாக. உதவிவரும் கண்மலையை நோக்கி பார்க்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் வருவதாக. அற்புதம் செய்து மகிழ பண்ணும். ஆசீர்வதியும் இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.